மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி அம்மு பாப்பா கிட்ட உங்க அப்பா எப்பயுமே இப்படிதானா சகஜமா பழகுவாரா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல எங்க அப்பா இப்படியெல்லாம் இல்ல அது என்னமோ உங்களை பார்த்ததுல இருந்து அவரு மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அம்மு பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க காவேரி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவங்க அம்மா என்னடான்னா நடு வீட்டுல அடுப்பை பத்த வச்சு சும்மா வடை அதிர்ஷ்டம் முறுக்கு அப்படின்னு சொல்லி விதவிதமா ஒரு கடை வைக்கிற அளவுக்கு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே, "என்னம்மா இன்னைக்கு தீபாவளி கூட இல்ல. தீபாவளி கூட நீ இவ்வளோ சுட்டது இல்லையே! இப்ப எதுக்கு இவ்வளோ சுட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "அந்த பாப்பாவுக்கு எடுத்துட்டு போகத்தான்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமா கோவம் வந்து, அவங்க அம்மாவ திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. ஸோ, அவரு நடந்துக்கிற விதமே சரியில்ல அப்படின்னு சொல்லி விஜய பயங்கரமா காவேரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அம்மாகிட்ட. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம 2 பேருமே அங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம விஜய் காவேரிக்காக தான் கையாலேயே விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. யாரையுமே கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜய் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. "பார்த்தீங்களா, காவேரியும் விஜயும் நம்மளால பிரிக்க முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் விஜய் சந்தோஷமா இருப்பான்" அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம காவேரி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதையும் மீறி நம்ம சாரதா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? மறுபடியும் காவேரி வந்து சாரதாவ திட்ட, உடனே நம்ம அம்மா பயங்கரமா ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட சின்ன ஆசை, அத கூட உன்னால நிறைவேத்தி வைக்க முடியாதா? அந்த பாப்பாவ எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதனால தானே அந்த பாப்பாவ பார்க்கறதுக்கு போறேங்கிறேன். அத கூட உன்னால நிறைவேத்த முடியாதா?" அப்படி இப்படின்னு அழுது ட்ராமா போட்டு, எப்படியோ காவேரிய சம்மதிக்க வச்சுட்டு, இந்த பக்கம் நம்ம விஜய் காவேரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம காவேரியும், அவங்க அம்மாவும் ஆட்டோவுல வந்து இறங்குன உடனே, நம்ம விஜய் அழைச்சுக்கிட்டு போயிட்டு தன்னோட தாத்தா, சித்தி கிட்டலாம் இன்ட்ரோ பண்றாப்புல. காவேரிக்கு அப்பவே லைட்டா டவுட் வருது. இவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில காவேரிக்குலாம் ஞாபகம் வர வைக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.